சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபித்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். 144 வாக்குகளுடன் தீர்மானம் வெற்றி பெற்றதாக சபாநாயகர் அறிவிப்பு. முந்தைய ஆட்சிகளில் கொண்டுவரப்பட்ட முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும். சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் உறுதி. தவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு, திமுக வெளிநடப்பு. தவேக அரசு குதிரை வேகத்தில் செயல்படுமே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடாது. எதிர்க்கட்சிகளுக்கு விஜய் பதில். மக்களால் நிராகரிக்கப்பட்ட திமுகவுக்கு எங்களை விமர்சிக்க தகுதி இல்லை. உதயநிதிக்கு முதல்வர் விஜய் பதிலடி. தவேகவுக்கு ஆதரவளித்த கட்சி நிர்வாகிகளின் பதவிகள் பறிப்பு, இபிஎஸ் நடவடிக்கை. தவேக அரசை எஸ்பி வேலுமணி தரப்பு ஆதரித்தது துரோகம், இபிஎஸ் காட்டம். கொறடாவை தீர்மானிக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கே உள்ளது, அமைச்சர் சி.வி. சண்முகம் கருத்து. எங்களது ரத்தத்தில் கூட திமுக எதிர்ப்புதான், சசிகலா பேட்டி. எங்கள் துறையிலிருந்து வந்தது பெருமையாக இருக்கிறது, முதல்வர் விஜய்க்கு ஆதரவாக பேசிய கமல்ஹாசன். IAS அதிகாரிகள் இடமாற்றம், தமிழக அரசு உத்தரவு. புதுச்சேரியை சிங்கப்பூர் போல மாற்றப் போகிறோம், முதலமைச்சர் என். ரங்கசாமி நம்பிக்கை. நிலக்கரி மற்றும் லிக்னைட் வாயு வாக்கு திட்டங்களை ஊக்குவிக்க 37,500 கோடி நிதி ஒதுக்கீடு, மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல். எரிபொருள் சிக்கனத்தை கடைபிடிக்கும் நடவடிக்கை, 2 கார்களுடன் மட்டும் பயணிக்கும் பிரதமர் மோடி. அந்தமான் கடல் பகுதிகளில் மே 16 தென்மேற்கு பருவமழை தொடங்குகிறது, வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.